For the productivity, I would like to share very, very important 2 tools. So, என்னோட ஒன் ஆஃப் மை மென்டர் மிஸ்டர் பிரைன் ட்ரேசி வந்து அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம், ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ABCDE டெக்னிக் அப்படின்னு சொல்லுவார். ABCDE டெக்னிக். திஸ் டெக்னிக் ஐ ஹவ் லேர்ன்டு ஃப்ரம் பிரைன் ட்ரேசி. ஓகே, அவரோட ப்ரோக்ராம் நான் அட்டன் பண்ணும்போது, லைவ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணும்போது நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் ABCDE டெக்னிக். AS உடனே பண்ணி முடிக்க வேண்டிய வேலைகள். ஓகே, இன்னைக்கு நான் பண்ணி முடிக்க வேண்டிய வேலைகள் A. B அப்படிங்கிறது நான் வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கலாம், கொஞ்சம் தள்ளி போடலாம், பட் இதெல்லாம் முடிச்சுட்டு நான் அதை பண்ணலாம், பட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் Bயில் வச்சுக்கலாம். அண்ட் Cயில் வந்து எதெல்லாம் நான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸுக்காக நான் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் Cயில் வச்சுக்கலாம். D அப்படிங்கிறது டெலிகேட் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இதை நம்ம ஸ்டாஃபுக்கிட்ட மற்றவங்களுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி டெலிகேட் பண்ணிடலாம். நம்மளோட வேலையை நம்ம தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இல்லையா. நம்மளோட லோ வேல்யூ ஒர்க்ஸ் எல்லாம் லோ வேல்யூ ஒர்க்ஸை பண்ணுறதுக்குன்னு ரெடியாக இருக்கிறவங்ககிட்ட கொடுத்துடலாம். ஓகே, உதாரணத்துக்கு ஒரு பர்சனுக்கு நம்ம 15,000 ரூபாய் சேலரி கொடுத்தா நம்மளோட லோ லெவல் ஒர்க்ஸ் எல்லாம் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துடலாம். ரைட், தே வில் பி ஹாப்பி டு டூ தட். நம்ம வந்து ஹை வேல்யூ ஒர்க்ஸ் மட்டும் பண்ணினா மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும். அண்ட் E இஸ் ஃபார் எலிமினேட். எதெல்லாம் நான் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள். ஸோ ABCDE டெக்னிக். தென் த செகண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், நான் இந்த டூலை சொல்கிறதுக்கு முன்னாடி கான்டெக்ட் செட் பண்ணிடலாம். ஓகே, இந்த டூல் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஒரு நாளைக்கு உண்டான வேலையை சங்க் ஆஃப் டைம்ஸாக பிரிச்சுக்க வேண்டியது மிக முக்கியமான விஷயம். உதாரணத்துக்கு காலையில் 2 செக்ஷனாக இருக்குமா. உதாரணத்துக்கு நம்மளோட ஒர்க்கு வந்து ஒரு 9 o'clock ஸ்டார்ட் பண்ணுறோன்னா எப்போ வரைக்கும் லஞ்சுக்கு போக போகிறோம். உதாரணத்துக்கு ஒரு 1:30க்கு நான் லஞ்சு, ஒரு 2 o'clock நான் லஞ்சுக்கு போக போகிறேன் அப்படின்னா 9லேருந்து 10, 11, 12, 1, 2, 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 4 hours இருக்கும் இல்லையா. காலையில் 4 hours இருக்கும். அந்த 4 hours-ஐ நம்ம 2 சங்க் ஆஃப் டைமாக பிரிக்கலாம். சங்க்ஸ் ஆஃப் டைம்னா ஒரு குரூப் ஆஃப் ஒரு பிரிக்கிறது. ஓகே, ஃபஸ்ட்டு 2 மணி நேரம், அடுத்த 2 மணி நேரம். காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் 10, 11, 12. ஸோ 10லேருந்து 12 வரைக்கும் எவ்வளோ ப்ரொடக்டிவாக இருக்கும் இல்லையா. ரொம்ப ஹை எனர்ஜியாக இருக்கும், காலையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ நம்ம வந்து எது இருக்கிறதுலேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க், ஃபுல் ஃபோக்கஸ்டாக எது பண்ண வேண்டியது இருக்குது அதை வந்து நம்ம அந்த டைமில் அலோகேஷன் பண்ணிடலாம். எனக்கு வந்து சில வேலைகள்லாம் அரை மணி நேரத்தில் முடிக்க வேண்டியது, 1 மணி நேரத்தில் முடிக்க வேண்டியதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு 2-3 வேலையை சேர்ந்து இந்த சங்க் ஆஃப் டைமில் நம்ம கொடுத்துட முடியும். அண்ட் அடுத்த சங்க் ஆஃப் டைம் அதுவும் எனர்ஜெட்டிக்காக தான் இருக்கும். ஆனால் ஆஃப்டர் லஞ்ச், உதாரணத்துக்கு ஒரு 2 o'clock நீங்கள் லஞ்ச் சாப்பிட்றீங்க அல்லது ஒரு 1 o'clock சாப்பிட்றீங்க அப்படின்னா அங்கிருந்து ஒரு 2, 3, 4, 5, 4 மணி நேரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மொத்தம் 8 மணி நேரம். அதில் லஞ்சுக்கு அப்புறம் இம்மீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுற இந்த 2 மணி நேரம் கொஞ்சம் ஒரு மாதிரி மந்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி உண்டான ஒர்க்ஸை அதுக்கு நம்ம அலோகேஷன் பண்ணிடலாம். சாயந்தரம் நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக எதாவது இருப்போம், அந்த ஆக்டிவாக இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ காலையில் ஃபஸ்ட்டு சங்க் ஆஃப் டைமும் லாஸ்ட்டு ஈவினிங் சங்க் ஆஃப் டைமும் நல்லா கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு தகுந்த மாதிரி உண்டான ப்ரியாரிட்டி நம்ம செட் பண்ணிவிட்டு நம்ம அலோகேஷன் பண்ணிடலாம். ஓகே, அலோகேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டூல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, த டூல் இஸ் டொமேட்டோ. அப்படிங்கிற டொமேட்டோனா தக்காளி, ரைட். டொமேட்டோங்கிறதுக்கு இட்டாலியன்ஸ் வந்து டொமேட்டோ என்னன்னு சொல்லுவாங்கன்னா பொமோடோரோ அப்படின்னு சொல்லுவாங்க. எதைய? தக்காளியை. ஒரு ஆள் வந்து தக்காளியை வச்சு ஏதோ பண்ணாரு. ஓகே, அது வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு தக்காளியை வச்சு தக்காளி ஷேப்பில் ஏதோ வச்சு அவர் பண்ணிட்டாரு. அதனால அந்த டெக்னிக்கு பேர் பொமோடோரோ டெக்னிக்னு வச்சுட்டாங்க. எத்தனை பேர் இதை கேள்விப்பட்டிருக்கீங்க? Yes, Pomodoro technique is the technique. Pomodoro technique is the very important technique. இந்த Pomodoro techniqueல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மொத்தம் எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா ஒரு விஷயம்.
தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ். மொத்தம் 5 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் நோட் இட் டவுன் த 5 ஸ்டெப்ஸ். அதாவது நான் ஆல்ரெடி சொன்னேன், சங்க் ஆஃப் டைமாக பிரிச்சுக்கங்க நான் சொல்லியிருந்தேன். சங்க் ஆஃப் டைம்னு என்ன? உங்களோட வேலைகளை இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சங்க்ல இதெல்லாம், செகண்ட் சங்க்ல இதெல்லாம் நம்ம பிரிச்சுக்கலாம். அப்படி பிரிக்கும் போது இந்த பொமோடோரோ டெக்னிக்ஸில் வச்சு என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 என்னன்னா, பிக் த டாஸ்கை பிக் பண்ணுங்க. என்ன டாஸ்க்குன்னு எடுங்க. அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, 25 நிமிஷம் டைமை செட் பண்ணணும். 25 மினிட்ஸ் டைம் செட் பண்ணணும். ஓகே. தேர்ட் ஸ்டெப் என்னன்னா, அந்த 25 மினிட்ஸுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது, டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ணணும். டைமை பார்க்குற வரைக்கும் ஒர்க்கில் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணணும் இஸ் த தேர்ட் ஸ்டெப். அண்ட் ஃபோர்த்து ஸ்டெப், அந்த 25 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் நீங்கள் பிரேக் எடுத்துக்கணும். இது வந்து ஆப்ஷன் கிடையாது, கண்டிப்பாக பிரேக் எடுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நம்ம ஃபுல்லாக கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஒரு ஒர்க்கில் ரொம்ப எப்பவுமே ஃபுல்லாக டெப்த்தாக இருக்கும்போது ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்காது. அப்போ மைண்டை வந்து எப்பவுமே தெளிய வச்சு அடிக்கணும், ரைட்? அப்போது நம்ம ஒரு 5 நிமிஷம் பிரேக்குங்கிறது கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 5 நிமிஷம் பிரேக் இஸ் மேண்டட்டரி. ஓகே. அதில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம், நம்ம வாஷ்ரூம் போயிட்டு வரலாம், ஏதாச்சும் சாப்பிட்டு வரலாம், ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டான ஏதாச்சும் விட்ட ஃபோன் எல்லாம் நம்ம பேசலாம். கம்ப்ளீட்டாக மைண்டை டைவெர்ட் பண்ணிவிட்டு தென் வி ஹாவ் டு கம் பேக் டு த திரும்பியும் அந்த ஒர்க்ஸுக்கு நம்ம வரலாம், அல்லது அடுத்த வருஷம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 5வது ஸ்டெப் இஸ் 4 பொமோடோரோ உங்களோட டைம் முடிஞ்சதுக்கப்புறம் டேக் 15 to 30 மினிட்ஸ் ஆஃப் பிரேக் எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாங்க. 15 to 30 மினிட்ஸ் பிரேக். அப்போது 4 பொமோடோரோ டாஸ்க் அப்படின்னா என்னென்னா, ஒரு பொமோடோரோனா 25 நிமிஷம்னு போட்டிருக்காங்க இல்லையா? அப்போ 2னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வரும் இல்லையா? 25னா அரை மணி நேரம், 2னா 1 மணி நேரம் வரும். அப்போ 4 டாஸ்க்னா 2 மணி நேரம். அப்போ 2 சங்க் ஆஃப் டைம் வந்து 2 மணி நேரம் சங்க் ஆஃப் டைம் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது இல்லைங்களா? ஸோ அதை வந்து 4 பொமோடோரோவாக பிரிச்சுக்கிட்டு அதில் வந்து டைமை செட் பண்ணி 5 மினிட்ஸ் பிரேக் நடுவில் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு 15 to 30 மினிட்ஸ் உண்டான ஒரு பிரேக்கை கொடுத்து அதுக்கப்புறம் அடுத்த சங்க் ஆஃப் இதுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொடக்டிவிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத பொமோடோரோ சொல்கிறாங்க. இதுக்கு நிறைய ஆப்ஸ் வந்து இருக்குது. இந்த பொமோடோரோ வந்து யூஸ் பண்ணுறதுக்குன்னு சில ஆப்ஸ் இருக்குது. அதில் சில ஆப்ஸை வந்து நான் சஜஷன் பண்ணுறேன், விச் இஸ் ஆப்பிள் இதில், அதாவது ஆப்பிள் டிவைசஸில் 30-30 அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஆப்பிள் டிவைசஸ் யூஸ் பண்ணல. ஸோ 30-30ங்கிற ஒரு ஆப் வந்து ஆண்ட்ராய்டில் இருக்கா அப்படிங்கிறதுக்காக நான் சர்ச் பண்ணேன். ஒரு ஆப் கிடச்சிது. அது ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஜஸ்ட் 30 மினிட்ஸ் நீங்கள் ப்ளஸ் கொடுத்துட்டு நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அது 25 செகண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அலாரம் கொடுக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் அதில் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் நல்லா ரொம்ப பிடிச்ச ஒரு டூல் என்னவாக இருந்துச்சுன்னா, ஃபோக்கஸ் டு டூ அப்படிங்கிற ஒரு ஆப் இருந்துச்சு. ஃபோக்கஸ் டு டூ ரெட் கலரில் கிளாக் மாதிரி இருந்துச்சு. இந்த ஆப்போட சிம்பிள் ரெட் கலரில் கிளாக் மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 11 o'clock டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஃபோக்கஸ் டு டூ அப்படிங்கிற ஒரு ஆப். இந்த 2 ஆப்பும் வந்து இந்த பொமோடோரோவை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதை தாண்டி வேறு ஏதாச்சும் ஆப் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய ஆப்ஸ் இருக்குது. அதில் ஏதாச்சும் நல்ல ஆப்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆல்சோ ஷேர் இன் த குரூப். ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் வச்சுருக்கும் போது ப்ரொடக்டிவிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஜஸ்ட் 1 or 2 days நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எது செட் ஆகுது, எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். நாம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ரொம்ப தூரம் பயணம் செய்கிறதுக்காக ஒரு கம்யூனிட்டி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த கம்யூனிட்டி பேர் ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டி பற்றி இன்னும் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா கீழே கொடுத்துருக்குற அந்த லிங்கை கிளிக் பண்ணி இதை பற்றி தெரிஞ்சுக்கங்க. அண்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா பிகம் அ மெம்பர். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டியில் ஒரு மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா என்னோட டைமண்ட் மெம்பர்ஷிப்பை பற்றி இங்கே கீழே கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இன்னும் டீப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அண்ட் இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்டு நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டில் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறதையும்
அண்ட் உங்களோட கருத்துக்களையும் கீழே கொடுத்துருக்கிற கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இது எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காகவும் இருக்கும். அண்ட் அடுத்த ஒரு பாட்காஸ்ட்டில் உங்களை நான் மீட் பண்ணுற வரைக்கும் இட் இஸ் பாய் ஃப்ரம் 8020 கார்த்திகேயன். டேக் கேர். பை பாய்.